ஒட்டகம் பிரியாணிலாம் போட்டாருன்னு வச்சுங்க, 4000 ரூபாய்க்குலாம் தர மாட்டாரு, 40,000 ரூபாய்க்கு தருவார். 40,000 ஏன்னா அவர் அப்படிப்பட்ட ஆளு தான். ஒட்டகத்துக்கே வந்து ஆப்பு வைக்கிற ஆளு தான் நம்ம இர்ஃபான். இர்ஃபானை பத்தி உங்களுக்கு தெரியாதா? எப்படி ஸ்கேம் பண்ணணும் அப்படின்னா இர்ஃபான்கிட்ட போய் கேட்கலாம். டிசைனா ஸ்கேம் பண்ணுவார். ஆமாங்க, அவர் வந்து ஃபுட் லாக் போட்டார்ல, அதே ஸ்கேம் தான். ஆமா, போவாரு, ஏதாவது ஒரு ஹோட்டல்ல ஃபோன் பண்ணுவாங்க, ப்ரோ இர்ஃபான் ப்ரோ உங்கள் வியூஸ்லாம் நல்லா போகுது ப்ரோ, நம்ம ஹோட்டல் இருக்கு ப்ரோ, நம்ம அம்ஜி கரையில் இருக்கு, 3வது சந்தில் 4வது கடையா 7வது மாடியில் இருக்கு. அப்படியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ, நீங்கள் வந்து உங்கள் வெயிட்டாக இருக்கிறீங்க, ஏறி வந்துடுவீங்களா? அதெல்லாம் இல்லை, லிஃப்ட் இல்லையா அப்படின்னா, லிஃப்ட் இல்லை, வந்துடுவீங்களா? அதெல்லாம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படி இல்லை, அது இத்தினூட்டு தான் இருக்கும், அப்படியே சைடாக அப்படியே போவார். ஏன்னா அவர் பேமெண்ட்டு 40,000 50,000 பேமெண்ட்டு போவாங்க. ப்ரோ இந்த பிரியாணி சாப்பிட்டு இந்த மட்டன் சுக்கா, இந்த சிக்கன் 65 எல்லாம் அவருக்கு வந்து எல்லாம் ஃப்ரீ வேறையா, எல்லாரையும் சாப்பிட்டு நீங்கள் ரிவ்யூ பண்ணிடுங்க அப்படின்னு. அவ்வளோதான், பார்சலும் உண்டு. அதனால பார்த்தீங்கன்னா முதல்ல போனோடனே ஒரு 4-7 பிரியாணி, கொத்து பரோட்டா, அப்புறம் பார்த்தீங்கன்னா மட்டன் சுக்கா, காடை ஃப்ரை, பார்சல் அப்படின்னு சொன்னதான் ஆரம்பிப்பார். கருப்பு படத்துல இல்ல, நெருப்பு மாதிரி வந்து ரிவ்யூ பண்ணுவாரு. கருப்பெல்லாம் ஏமாத்தரும். பாத்தீங்கன்னா உட்காந்து அந்த பிரியாணி சாப்பிடுவாரு. சாப்பிடும் போதே பாத்தீங்கன்னா பாக்குறவங்களுக்கு எச்சி ஊறும். அவருக்கு எச்சி ஊறுதான் ஆகணுங்க. அவரு எச்சி ஊற வச்சுதான் சாப்பிடுவாரு. நீங்க வந்து எப்படின்னா நல்ல வடை போடணும்னு வச்சுக்கோங்க, இந்த உளுந்த வடை எல்லாம் போடுவாங்கல்ல, இல்ல அந்த உளுந்த வடை போடணும்னா உளுந்தும் அரிசியும் அந்த உளுந்த வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஊற போடணும். ஊற போட்டீங்கன்னா தான் அந்த வடை வந்து மெது மெதுன்னு பஞ்சு மாதிரி இருக்கும். பூ மாதிரி இட்லி வேணும்னு வச்சுக்கோங்க, அரிசியை உளுந்தையும் நல்லா ஊற போட்டு நல்லா நைய புடைச்சா அரைக்கணும். அரைச்சிங்கன்னா தான் பஞ்சு மாதிரி இருக்கும், குஷ்பு இட்லி மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எச்சி அவர் வாயில ஊறும். ஆமா, ஊசி எச்சி அவர் வாயில ஊற வச்சுதான் சாப்பிடுவாரு. அப்படி ரிவ்யூ பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்பப்பா எப்பா இந்த கடை எங்கப்பா இருக்கு அப்படின்னு தேடுற அளவுக்கு இருக்கும். நம்ம போய் சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த கடையில ஒண்ணுமே இருக்காது. அந்த கடை பிரியாணியே வாயிலே வைக்க முடியாது. புளிசாதமே நல்லா இருக்கு. புளிசாதம் இல்ல, அதை விட கேவலமா இருக்கும். புளிசாதத்தை விட கேவலமா பாத்தீங்கன்னா ஒரு பிரியாணி, அதுல வந்து சிக்கன் லெக் பீஸ் அதெல்லாம் எடுத்து கடிப்பாரு. ஜூசியா இருக்கு, டெண்டர் கடிச்சு டெண்டரா இருக்கு, அப்படி இப்படின்னு பண்ணி அப்படியே வீடியோ போட்டு ட்ரெண்ட் ஆயிடுவாரு. அப்பா இர்ஃபான் ப்ரோ போட்டிருக்காரு, இந்த கடை எங்கேயா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தேடி போனோம்னு வச்சுக்கோங்க, அந்த 7வது மாடி எல்லாம் போய் உட்காந்தா அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேன் இருக்காது, ஒரு ஏசி இருக்காது, வேர்த்து கொட்டும். அதுவும் வெயில் மாசம், மே மாசம் எல்லாம் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளே கிரில் சிக்கனா மாறிடும் நீங்க சொன்ன மாதிரி. அந்த மாதிரி இடத்துல ஆனா அந்த பிரியாணி வந்து சூப்பர் பிரியாணி, பிரமாதமான பிரியாணி, தரமான பிரியாணி, யோ 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 அப்படின்னு சொல்லி ரிவ்யூ போட்டு காசு நம்ம போனதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணோம், ஐயோ நம்ம வயிற்றுலயும் வாயிலையும் அடிச்சுக்க வேண்டியதான். விலை வேற ஜாஸ்தி போட்டு வச்சிருப்போம். ஏன்னா இர்ஃபான் ரிவ்யூ பண்றாருல.